ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அதன்படி ஆளுநர் ஒருமுறை மசோதாவை நிறுத்தி வைத்துவிட்டால் அதன் தொடர் நடவடிக்கையை அவர்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? முறைக்கிற 10 மசோதாக்களை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததும் சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஜனாதிபதிக்கு 10 மசோதாக்களை அனுப்பி வைத்த ஆளுநரின் நடவடிக்கை ரத்து செய்யப்படும் என்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தெரிவித்திருக்கிறது. இனி ஒரு மண்ணும் பண்ண முடியாது உன்னால. சங்கு தாண்டி ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தம்பி முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. வணக்கம். RSS ரவிய உச்சநீதிமன்றம் மூலமா சம்பவம் பண்ணியிருக்காரு நம்மளோட தலைவருங்க. அதாவது எப்படியாப்பட்ட சம்பவம்னா, பாஷா படத்துல ஆனந்தராஜ ரஜினி அடிச்சு ஓட விடுவாரு பாருங்களேன். அது மாதிரி கிண்டி ராஜ்பவன் ரோட்ல ஆளுநர் ரவிய ஓட விட்டுருக்காரு. லிட்டரலி நம்ம தலைவர் வந்து ஓட விட்டுருக்காருங்க. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்று சந்தேகம். வெக்கம் மானம் சூடு சுரண்ட இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். அதாவது 1976 IPS பேட்ச்னு சவுடால் விட்டார்ல ரவி. இந்த மாதிரி ஆளுங்க வரட்டும், அதான் நல்லது. அப்பதான் நாடு கொஞ்சம் இந்த நாடு கொஞ்சம் உருப்படும். தமிழ்நாடு இவரும் IPS தான் 1976 1977 பேட்ச். ஓ அந்த பேட்சா மிஸ்ஸா பேட்சுக்கு முன்னாடி நீ ஒரு ஆளே கிடையாதுடா அப்படின்னு அடிச்சிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. இப்படி ஒருத்தர் இங்க இருக்காரு. அவர் பேரு RSS ரவி, சங்கி ரவி. ரொம்ப வீராவேசமா வருவாரு சட்டமன்றத்துக்குள்ள. கோட் சூட் எல்லாம் போட்டு பயங்கர வீராவேசமா வருவாரு. மாயின்னு ஒரு படத்துல மின்னல் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போறாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் எப்ப போறாருன்னு எங்களுக்கே தெரியும். அதிமுக காரெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவான். அதிமுக காரன் ஏன் எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு. எங்களுடைய உரிமையை பறிக்கின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி அறவழியிலே இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதை கிண்டிலும் கேலியுமா பேசுறார். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள். கருப்பு சட்டை போட்டு வந்ததற்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல வேளை காவி புடை வராமல் கருப்பு சட்டை வந்ததற்காக என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எந்த அளவுக்கு முரணா ஆளுநர் ரவி இருக்கிறார் அப்படின்றத செவுல்லையே சுப்ரீம் கோர்ட் வந்து அடிச்சு சொல்லியிருக்குங்க. ஆர்டிகிள் 163 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அது என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a council of ministers headed by chief minister to aid and advise the governor னு சொல்லுது. சரி, என்னது? ஒரு முதலமைச்சர் அவருக்கோட அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதன் படிதான் ஆளுநர் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து அரசியலமைப்பு சொல்லுதுங்க. சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டவனே நான் விட்டதே இல்லை.
இந்த ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு வந்த காலத்துல இருந்து ஒரு தடவை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது வேலையே பார்க்கறது கிடையாது. இதை தாண்டி நாக்பூருக்கான விசுவாசம் சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்னென்ன மசோதா நிறைவேற்றுறமோ எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுறதுங்க. இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்படி வந்து ஒரு பில்லுல சும்மா உட்கார்ந்துட்டே இருந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கவே கூடாது. நீங்க உடனடியா 1 மாசத்துல இருந்து 3 மாசத்துக்குள்ள முடிவு எடுக்கணும். என்ன கோட்டச்சாமி? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? இன்னொன்னு, அந்த பில்லை வந்து திரும்ப வந்து அசம்பிளிக்கு அனுப்பிச்சு அசம்பிளில மறுபடியும் அது பாஸ் பண்ணி விட்டாங்கன்னா உனக்கு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறத தவிர வேற அதிகாரமே கிடையாதுன்றத ஓங்கி அடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் விடுறீங்க. நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் விடுறீங்க. போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? அந்த ஆள் அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. மூணாவது அதுல இருக்க அந்த ஆர்டிகிள் இருக்க ப்ரொவிஷன் என்னன்னா, ஆளுநர் ரவி, அதாவது ஆளுநர் வந்து நினைச்சா அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிசீலனைக்கு அனுப்பலாம், அவங்களுக்கு வந்து அனுப்புறது. அதை வந்து என்ன பண்றாருன்னா 2023 நவம்பர்ல உச்சநீதிமன்றத்துல தலைவர் நம்ம கேஸ் வந்து வந்தப்ப அன்னைக்கு உச்சநீதிமன்றம் வந்து கேட்குது, ஏங்க நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்ன உடனே 2 பில்லை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு மீத 10 தான் வந்து அப்படியே கடப்புல போட்டாருங்க. இதெல்லாம் வம்பு சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கு, எல்லாரையும் வம்பு சண்டைக்கு இழுக்குது. பிக்காளி பழம் என் வெளியில நான் போய்கிட்டு இருக்கேன், தேவையில்லாம என்ன சீண்டி பார்க்காத, பிரச்சனை ஆயிப்போ. அந்த மாதிரி இனிமே செய்யக்கூடாது. ஒரு தடவை பில்லை நீங்க வந்து அனுப்பிச்சு அங்க அசம்பிளில திரும்ப அதை பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா திரும்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாத்தையும் தாண்டி ரவியோட பொட்டுலேயே அடிச்சது மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தின் 142 ஆர்டிகிள் 142 படி ரவி இப்படி கையாளாகத்தனமா முடிவே எடுக்காம இருந்ததுனால அங்க உச்சநீதிமன்றமே வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மொத்த மசோதாக்கும் ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமா வந்து டீம்டு டு பி லா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. मैं जा सकता हूं? काला सेट ना போலாமா? இது எந்த அளவுக்குன்னா நம்ம தலைவர் ஒரு மாநில முதலமைச்சருக்கான உரிமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மற்ற மாநிலங்களுக்கும் இது மாதிரி, ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், இப்படி எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் பூரா ஆளுநர்கள் வந்து எந்த அளவுக்கு மோசமாக நடந்தாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டியில் அடித்தது மாதிரியான ஒரு தீர்ப்பு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதுல என்னன்னா, அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்காருல்ல பார்திவாலா அப்படின்னு, அவர் சொன்ன ஒரு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஆளுநர் ரவி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த வில் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறார். எது? மக்களுடைய தீர்ப்பு. அவங்க வந்து ஒரு ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து மதிக்க கத்துக்குங்க. உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தமது செயலுக்கு ஆளுநர் RN ரவி மன்னிப்பு கேட்டதாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி உச்சநீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் நீ செஞ்சது வந்து இல்லீகல், எது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. 3வது என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் அதை வந்து கோட் பண்றாரு. அவர் சொல்றாரு, ஒரு அரசியலமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு நல்லதா இருந்தாலும் அதை செயல்படுத்துற இடத்துல ரொம்ப மோசமான ஆட்கள், ரவி மாதிரியான ஆட்கள் இருந்தா அது வந்து நம்ம வேஸ்டா போகக்கூடிய சூழலை உருவாக்கும். யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க.
என்ன மாப்பிள்ள இது கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு. நாலாவதா சொல்றாரு ரவிக்கு, டிஸ்கிரிப்ஷன் உன்னோட விருப்பப்படி நீ செயல்படுற பாரு, அதெல்லாம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டோட மலையேறிடுச்சு தம்பி, அரசியலமைப்பு சட்டத்துல அதுக்கு வேலையே கிடையாதுன்னு அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சிருக்காங்க. இங்க அரவாலும் பேச பாயும் பேச 140 ஏக்கர் ஹார்பர் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், கஸ்டம்ஸ் கண்ட்ரோல், வச்சிருக்கிற மொத்த ஸ்டேட்டும் எங்க கண்ட்ரோல். இது திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, மாநில சுயாட்சிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தலைவர் இன்னைக்கு சட்டமன்றத்துல சொன்னது மாதிரியே இதை மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி. உங்க அல்லக்க ஏன் இப்படி அழுத்திட்டு இருக்காரு? வாடா வாடா நீ போடா போடா. கஞ்சி மஞ்சி அடங்கோ. அதாவது இந்த உரிமையை பெற்று கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது ஒரு வரலாற்றுல ஒரு மைல்கல்லான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, அண்ணா அன்னைக்கு மாநில சுயாட்சிக்காக நாடாளுமன்றத்துல குரல் கொடுத்தது, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் 1969 ராஜமன்னார் கமிட்டி அமைச்சது, இப்படி எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டுற வகையில இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறாருங்க. பாத்தீங்கன்னா இந்திய அரசியலின் வீர தீர சூரன் யாரு? நம்ம தலைவர் தான். குறி வச்சா எற விழணும் அப்படின்னு சொல்லி ரவியை வீழ்த்தி இருக்கிறாரு. ஆளுநர் ரவிக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்துச்சுன்னா நிச்சயமா ராஜினாமா பண்ணுவாருங்க. 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். செய்க தரமான செய்க.